மாதா உன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே. இந்த தேர்தல்ல எப்படியாச்சு என்ன மட்டும் ஜெயிக்க வச்சு. அம்மா, இந்த எலெக்ஷன்ல இல்ல, எந்த எலெக்ஷன்லயுமே நீ ஜெயிக்க முடியாது. ஏன் நண்பா காலையிலேயே இப்படி அபசகுணமா பேசுறீங்க? என்ற குடியார நாய இத பார்த்தா உனக்கு மாதா மாதிரி தெரியுதா? நண்பா போதையில எதுவும் மாரியம்மன் கோயில் வந்துட்டா? ஆனா குடியார நாய நீ வந்திருக்கிறது சர்ச்சு தான், ஆனா இது மாதா கோயில் கிடையாது, இது அந்தோணியார் கோயில். பாருங்க மக்களே, அந்தோணியார் கோயில் எது மாதா கோயில் எதுன்னு தெரியாம இந்த குடியார நாய் போதைய போட்டு வந்து அந்தோணியார் கோயில்ல மாதாயன் கோயில்னு பாட்டு, அதுவும் முட்டி போட்டு வேற. எந்த அந்தோணியார் கோயிலையும் முட்டு போட்டு வர பழக்கமே கிடையாது. மாதா கோயில்ல அங்க போவானுங்க. உனக்கு அரசியல் தான் தெரியலன்னு பார்த்தோம்னாக்கா ஆன்மீகமும் சுத்தமா தெரியலையே. இதுல நாடகம் போட வேற எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டான். கான்ஃபிடண்டா இருக்காதீங்க கைஸ், கண்டிப்பா தோல்வி நிச்சயம். கோலம் தளபதி, நீங்க போன மேடையில சொல்லிருந்தீங்கல்ல பெண்கள் எல்லாம் கோலம் போடுங்க அப்படின்ட்டு. அதான் போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு? என்ன நம்ம சின்னத்தை வரைய சொன்னா ஜானி சின்ஸோடைய சின்னத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஐயோ, நம்ம சின்ன விசில் தளபதி. விசிலா? என்னன்பா விசில வரைய சொன்னா புல்லாங்குழல் மாதிரி ஏதோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. சொல்லக்கூடாது, பாருங்க கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்காங்க. வாயில வச்சு ஊதுறதுனாலே அவங்க ஒரு மாதிரி நினைச்சிட்டு இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கணும்பா. அதனால நம்ம இன்றைய பிரச்சாரத்தை முடிச்சு உடனடியா பனையூர் கிளம்ப. இது முதல் கோலம் வந்து அலங்கோலமா போயிடுச்சு. சரி நண்பா, பக்கத்து தெருல சூப்பரா பர்ஃபெக்ட்டா வந்திருக்காங்க. அப்ப அங்க போலாமா நண்பா? வாங்க போவோம். கரெக்டா நண்பா, சூப்பரா இருக்கும். நீங்க வாங்க தளபதி. கான்ஃபிடண்டா இருக்காதீங்க, தோல்வி உறுதி. அங்க பாருங்க கிரியேட்டிவிட்டியை பாருங்க, அங்க பாருங்க கொட்டி வச்சிருக்காங்க. என்ன நண்பா இது ஏதோ வயசானவங்களோடது மாதிரி இருக்கு. நான் சொல்ல வந்தது வயசானவங்க வரைஞ்சது மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன் நண்பா. இதுதான் நம்ம தளபதிங்கிறது. ஆமா, வயசானவங்க தான் வரைஞ்சாங்க, நம்ம ஏரியா பாட்டி தான். ஐயோ நண்பா, நண்பீஸ் நமக்கு இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நண்பா. அதனால இந்த கோல போட்டியை முடிச்சுட்டு நான் விடைபெறுவேன். நீங்க போங்க. இதுக்கே படிக்கிறீங்க. இதே விசில 2 விசில் நீங்க வாய்க்குள்ள விட்டு ஊதுற மாதிரி பாஸ்கர் பக்கத்து வார்டுல வரைஞ்சிருக்கான். அடுபாவி பையனோட உடனே போய் அழகா 2 விசில் ஏன் வாயில வச்சு ஊதுறா? இதுக்கே கோவப்பட்டீங்கன்னா எப்படி? நம்ம கோட்டு கோவிந்த இதே மாதிரி 4-5 விசில உங்க மூக்கு காது கண்ணு ஏன் இடத்துல போட்டு வரைஞ்சு வச்சிருக்கான். விடிய விடிய வரைஞ்சான். அன்பா நண்பீஸ், இந்த கோல போட்டி நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த போட்டி நம்ம முடிச்சுக்கலாம். இனிமே யாரும் தயவு செஞ்சு கோலம் வரைஞ்சிடாதீங்க. அப்ப அந்த நண்பா நண்பீஸ் கான்ஃபிடண்டா இருக்காதீங்க, தோல்வி உறுதி. பில்லிவாக்கமால் மக்கள் என்னது கண்ணாடி பாட்டில்? இந்த கண்ணாடி பாட்டிலை விட்டெறிந்தவன் மீது பார்த்து கேட்கிறேன். நீ ஒரு நல்ல அக்காக்கு தங்கச்சிக்கு பிறந்திருந்தீனா, நீ ஒரு நல்ல அண்ணனுக்கு தம்பிக்கு பிறந்திருந்தீனா, இப்படி காலி பாட்டில் விட்டு எறியறியே, உள்ள ஒரு கட்டிங் வச்சு எறியணுங்கிற ஒரு ஈவம் இல்லையா உனக்கு? இரக்கம் இல்லையா உனக்கு? மணியப்படுறா 9:30 ஆகுது. இதுக்கு மேல எங்க போய் வாங்குவோம்? நம்ம பசங்க தான். ஆகையால் இந்த காலி பாட்டில் வீசியவன் பார்த்து கேட்கிறேன், தயவு செய்து கேட்கிறேன், பண்பாக கேட்கிறேன், பாசமாக கேட்கிறேன். நீ மட்டும் ஒரே ஒரு கட்டிங் வச்சு விசிறிப்பார், பாட்டில் உடையாம நான் பிடிக்கிறேன். இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எங்க அண்ணன் சில்பா குமார் அவர்கள் வீர உரையாற்றுவார். அண்ணே வாங்கினேன். இந்த பாட்டிலை வீசிய அந்த கயவர்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் 1/2 மணி நேரத்தில் நம்ம ஆளுங்க தூக்கிட்டானுங்க. 1/2 மணி நேரத்தில் தூக்குறதுக்குள்ள இந்த காவல்துறை சார்ந்த நண்பர்கள் போய் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுவாங்க நமக்கு தெரிஞ்சு போய் 1/2 மணி நேரத்துக்குள்ள நமது ஜில்லா ஹரி அவர்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தூக்கிட்டு வந்திருக்காரு. இங்க ஃபுட்டேஜ் எங்க இருக்கியா? நீ ஏன் உட்கார்ந்துருக்க? அப்பத்துல இருந்து நின்னுட்டு இருக்கா? ஜில்லா ஹரி அவர்கள் கொண்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் தற்பொழுது பாருங்கள். வேற போல்டர் சன்னி லியோன் இருக்காது இல்லையா? ஐயோ, அது அண்ணனுக்கான போல்டர். சரி, ஓகே. நடிகர் விஜயன் தாவேகா பூந்தமல்லி பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. இது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரசு இந்த காவல்துறை இது சதி செய்து மாற்றி வைத்துள்ளது. தூக்கி போட்டியா? அதை தூக்கி போட்டணும். அது சதி செய்து மாற்றி விட்டார்கள்.
அதனால இந்த சதியை முறியடிக்கும் வகையில நாம இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், சரியான சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த காவல்துறை நமக்கு தரும் வரை நாம வந்து உடனடியாக உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். இதை நாம் தகர்க்க போகிறோம். களத்தில் இறங்கி நாம் மணி 9:45 ஆயிடுச்சுனே. தலைவர் வேற வர்றப்ப புல்லு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. இருக்க முடியாது. இது மணி தற்பொழுது 9:45 ஆகிவிட்டதால் தற்பொழுது தலைவரிடமிருந்து உடனடியாக நீங்கள் வாங்கி வர வேண்டும், இது உடனடியாக வர வேண்டும் என்ற தகவல் வந்திருக்கிறது. அதனால நாங்கள் இப்போ போகும்போது வாங்கிட்டு போகணும். இப்போ உடனடியாக போயாக வேண்டிய காரணத்தினால் இந்த போராட்டத்தை நாம் நாளை வைத்துக் கொள்கிறோம். அதனால ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு. கிடைச்சிச்சா? சரியான ஃபுட்டேஜ் தானே? ஆமாம். ஓகே. தற்பொழுது ஜில்லா அரியவர்கள் அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை கொண்டு வந்துட்டார். 1/2 மணி நேரத்தை தூக்கிட்ட யாருக்கும் வேலையை காமிக்கிற? நாங்களும் அடிச்சு பார்க்குமா? யாருக்கு அடிச்சு பார்க்குற? நீ மோதி பார்க்குற, பாட்டில் அடிக்கிறீ. நாங்கள் அடிச்சா நீ தாங்க மாட்டேன். திமுக நாங்கள் திருப்பி அடிச்சோம்னா ஒருத்தவங்க தாங்க மாட்டீங்க. அடிச்சு பார்க்கலாமா? நீ என்ன அடிப்ப? ஒரு ஆப் அடிப்பியா? என் தலைவன் புல்ல அடிப்பான்டா. புல்ல அடிப்பான் என் தலைவன். ஒரு நைட் உட்காந்து ஒரு புல்லு காலி பண்ணுவான். ஒரு குவார்டர் பாட்டில தூக்கி வீசிட்டு பெரிய வீரம் அது உனக்கு வீரம்? எங்க தலைவன் அடிக்கிற புல்லு பாட்டில வந்து தூக்கி போட்டோம்னாக்க தாங்க வேடா நீ? சோடி போட்டு பார்த்தோமா? சோடி வாம் பாட்டிலுக்கும் ஏன் பாட்டிலுக்கும் யார்கிட்ட விளையாட்டு காமிக்கிற? தம்பி ஹரி, ஜில்லா அரியவர்கள் கொண்டு வந்த ஒரிஜினல் ஃபுட் தம்பி இங்க வேணாம், அந்த இதுல ப்ளே பண்ணி விடுங்க. எல்லாரும் மக்கள் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தற்பொழுது மக்கள் அனைவரும் இந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்து தெரிந்து ப்ளே பண்ணுங்க. நம்மளும் மாட்டிக்கிட்டானுங்க. இந்த ஃபுட்டேஜ் வந்து திமுக சதி செய்து மாற்றிவிட்டது. யாரும் பார்க்க வேண்டாம். மணி 9:45. நாளை சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன பண்ண போறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் சாக போறேன். தளபதிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்து தான் போறேன். சின்ன வயசுல என்ன அப்படி என்ன சோகம் உனக்கு? ஹக்கி சதி காலியாச்சு. அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. ரேங்க் கார்டுல அப்பா கையெழுத்து போடலையா? அதுவும் இல்லனே. டியூஷன்ல மிஸ் திட்டினாங்களா? அண்ணன் மக்கள் இல்லனே. அதுவும் இல்லையா? அப்புறம் சின்ன வயசுல அப்படி என்ன உனக்கு சோகம்? யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசுல நினைச்சு நினைக்கிறேன். ஆமா, என்ன வயசு உனக்கு? நான் இல்ல, தளபதி விஜய், அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. நேத்து கஷ்டப்பட்டு சர்ச்சில முட்டி எல்லாம் போட்டு போயிருக்காரு, அதெல்லாம் கலாய்க்கிறாங்க. நான் அடுத்துக்க போறேன். முட்டி போட்டதுனால ஓட்டு போடணுங்கிற தம்பி, இந்த முட்டி போட்ட வீடியோ கொஞ்சம் போடுங்க. இது நல்லா இருக்கு. இந்த முட்டி இல்ல, இந்த முட்டியை மாத்தி தொலைடாமா. எப்படி உங்க தளபதி நேத்தி எத்தனை முட்டி போட்டாப்ல? அது ஒரு 10 ஸ்டெப் இருக்கும். பையன் ஒரு 10 மாசமா முட்டி போட்டுட்டு இருக்கு. முட்டி போடுறதுக்காக ஓட்டு போடணும்னாக்க இவருக்கு தான் நீ ஓட்டு போடணும். அதுவும் சிஎம் இல்ல, பிரைம் மினிஸ்டராவே ஆகணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அடுத்துக்கு போறேன். ஒரு நிமிஷம் இங்க பாரு, சொல்றது கேளு. இங்க பாரு, முட்டி போடுறது மட்டும் இல்ல தம்பி, நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னாக்கா முட்டியே போடாம யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அதனால பிரச்சாரங்கள் இதெல்லாம் பண்ண நான்டா ஓட்டு போடுவாங்க, முட்டி போட்டா பண்ண மாட்டேன். பேசிட்டு இருங்க. எப்படி நான் வரேன் தம்பி. நான் எங்க போற? தளபதி இந்த ரோட்டு வழியா தான் போறாராம். எங்க ஏரியால இருந்து சாக்கடை வழியா ஒரு 10 பேர் போயிட்டு இருக்காங்க. இத நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த வந்துட்டானுங்க. இந்த வரேன்டா. அது சாக்கடைனாலே அது சாக்கடை. ஒண்ணுமே பண்ண முடியாது. போ, கான்ஃபிடண்டா இருக்காதீங்க, தோல்வி நிச்சயம். மூதிர்கள் 10வது பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு நடிச்சா எதையாவது ஊதிக்கிட்டா இருக்கணும் வாயில வச்சு. அம்மா யாரு நீங்க? எதுக்கு இங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்து விசிட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பரிச்சையா முக்கியம். எங்க அண்ணன் அரசியல் பணம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதை கேளுங்க. அண்ணன் அரசியலா? யார் இது? பொணம் தண்ணியாச்சடாது. இது வந்தா இளவு ஏதாவது 7:30 கூட்டிட்டு வரும். சும்மா இப்பெல்லாம் பேச கூடாது. ஆமா, இன்னைக்கு எத்தனை விழுந்துச்சு? எத்தனை விழுந்துச்சா? அரசியல் எடுத்துருக்கா என்ன விழுந்துச்சுன்னு? ஓ, இவரு அரசியல் எடுத்து நீங்க அரசியல் கத்துக்கிறீங்க. அப்படி என்ன அரசியல் கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? வீட்ல கேஸ் இருக்குதா? வீட்ல கேஸ் இருக்கு. புக் பண்ணி வந்துமா? புக் பண்ணோம். வந்துச்சா இல்லையா? வரலடா, யாருக்குமே தான் வரலையே. ஏன் வரல? ஏன் வரலனாக்கா, ஈரானு இஸ்ரேல் அமெரிக்கா போர், இந்தியா தப்பான ஒரு முடிவெடுத்தாங்க, அமெரிக்காவை ஆதரிச்சாங்க, இஸ்ரேல் ஆதரிச்சாங்க. அதனால ஒட்டுமொத்தமா யாருக்கும் நமக்கு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணா வராது, தட்டுப்பாடா இருக்கு, அதானே வரல. ஈரானு இஸ்ரேலு டெல்லியா? உங்களுக்கு சிலிண்டர் எங்க இருந்து வருது? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே டெல்லியில இருந்தா வருது. உங்க வீட்டுக்கு எங்க இருந்து வருது? உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஏஜென்சில இருந்து வருது. அந்த ஏஜென்சி எங்க இருக்கு? ஏஜென்சி பக்கத்து தெருவுல இருக்கு. அந்த பக்கத்து தெரு எங்க இருக்கு? பக்கத்து தெரு திருச்சியில இருக்கு. திருச்சி எங்க இருக்கு? திருச்சி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. தமிழ்நாட்டு யார் ஆள்றா?
தமிழ்நாட்டை திமுக மு.க. ஸ்டாலின் ஆள்றாரு. சொன்னீங்களா? உங்க வாயாலேயே சொல்ல சார் பாத்தீங்களா? ஸ்டாலின் தான் சிலிண்டர் விடாம தடுக்கிறாரு. ஓ, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவர் தான் தடுக்கிறாரு அப்படின்னு. அப்ப தமிழ்நாட்டுல தானே சிலிண்டர் வருது உங்களுக்கு? அப்படி வர்றீங்க. நானும் உங்களை மாதிரி தான் ஏதோ நல்ல வேலை எங்க அண்ணன் அரசியலுக்கு வந்து எங்க எல்லாத்தையும் அரசியல் மயப்படுத்தி எங்க கண்ணை திறந்துட்டாரு. கண்ணை திறந்துட்டாரு. அரசியல் மயப்பட்டீங்க. அவ்வளவுதான். அரசியல் பழகிட்டீங்க. பழகிட்டோம். பயங்கரமா பழகிட்டீங்க. என்ன வேணா கேள்வி கேட்கலாம் நீங்க. என்ன நீங்க ஒண்ணுமில்ல, கூட்டத்துக்கு வந்தாக்கா ஏதாவது பொருளை விட்டு போகணும், உசுரை விட்டு போக கூடாது. ஓகே, போங்க. வீல்ல விழுகாம வீட்டுக்கு போய் சேரு. போ போ போ. டேய், என்னடா சத்தம்? அண்ணே, போலீஸ்கார் காரை விட்டு ஏத்திட்டாங்கடா. அந்த பாவிங்களா, போலீஸ்காரங்க காலையில நீங்க போட்டீங்களா? அதுதான் தூக்குடா 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 தூக்கிட்டு போ. மூதே வைக்கிறா, முண்டை கலப்பைங்களா, எல்லாரும் போலீஸ் வரைக்கும் வந்துட்டாங்க பாரு. தூக்கிட்டு போ போ போ. இளவு விழுந்த வீட்டுல பாடிக்கிட்டே இருப்பான் அவன். யாராவது தடுத்து நிப்பாட்டுக்கிறா. எங்க போனாலும் பாட்டு பாடியே கருத்துருக்கிறான் அவன். தம்பி, அப்புறம் அண்ணன் பிரச்சாரத்துக்கு வண்டி கிண்டல் அடி அதெல்லாம் பண்ணியாச்சு. அந்த ஆம்புலன்ஸ்ல கொடி கட்டுறவல நானே ஏறி கட்டிட்டேன். அந்த பெண்ணு மாதிரி நீ பாட்டு உள்ள போயிட்டு இருக்க. யார் நீ? அடுத்த வாரம் எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு வராருல்ல. ஓ, பிரச்சாரம். அதுக்கு பர்மிஷன் கொடுங்க. நல்ல விஷயம் தான். லெட்டர் சார தான் போல இருக்கு. சீக்கிரம் பாருங்க, வேலை இருக்கு. அப்புறம் அந்த தண்ணி மேட்டர் அதெல்லாம் அடியாச்சுனா கக்கூசன் மட்டும் தர மாட்டேங்கிறாங்க. கிளம்புடா சார். டேட் டிக்கெட் போடலன்னா நீங்களே பார்த்து பண்ணுங்க, வேலை இருக்கு. புரியுங்க? அதான் அந்த கக்கூசன்ல பயங்கர கஷ்ட. என்ன இது? இந்த பர்மிஷன் லெட்டர். இது பர்மிஷன் லெட்டரா? எதுக்கு பர்மிஷன்? இந்த பிரச்சாரத்துக்கு எங்க அண்ணன் விபச்சாரத்துக்கு பர்மிஷன் வேணும். டைமிங் 9 மணி கால் சீட்டு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் 3000 பேர். படம் 4000 பேர் வருவாங்க. அது கொஞ்சம் பார்த்து. அப்பல அது டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி. ஆமா சார், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மரத்துல ஒரு 10,000 பேர் வருவாங்க. அதையும் பார்த்துங்க. அண்ணனுக்கு தம்பியாகவும் தேவைப்பட்டால் பொண்டாட்டியாகவும் இருக்கும் ஜில்லா ஹரி. யார் அந்த ஜில்லா ஹரி? அண்ணா ஜில்லா ஹரி. ஜில்லா ஹரி சார், சும்மா நீங்க வேட்பாளர் கையகிறீங்க சார். எலும்பூர் வேட்பாளர் நான் பாத்துக்கிறேன். அண்ணன் பாத்துக்கிறேன். எது எலும்பூர் தொகுதி வேட்பாளரா? ஆமா சார், வேட்பாளர் மேல கை வைக்க. ஏண்டா உன்னையெல்லாம் எவன்டா வேட்பாளர் அறிவிச்சது? என்ன யார் அறிவிச்சா? நானே அறிவிச்சுக்கிட்டேன். ஓ, நீங்களே உங்களை வேட்பாளரா அறிவிச்சு. சரி, ஓகே ஓகே, எதாவது பரவாயில்ல. இருந்தா இப்படி போயிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும். போங்க. ஆன்லைனா சார்? இந்த ஒரு நிமிஷம் சார், இப்படி பாருங்க. இப்படி தருங்க. இப்படி அந்த பொம்பளை மாஃபிங்க அந்த அந்த வார்த்தை மிஸ் பண்ணிட்ட. நீ ஒரு ஆம்பளை ஐட்டம் தேவனாம. டேய் டேய், லூசு போறடா. ஆன்லைன்னா இது கிடையாதுடா. பரதேசி நாய்களா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும். இது இல்லையா? இதானே சொல்லி கொடுத்தாங்க. ஓ, இதுதான் ஆன்லைன்ல அப்ளை பண்றேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி அப்ப உனக்கு இந்த லெட்டர் தேவைப்படாது. இதை என்ன பண்ணணும்னா, இதை எப்படி 3ஆ மடிக்கணும். சரி, இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒன்று இருக்குல்ல, அதை பின்னாடி மடிக்கணும். நடுவாக்கில் கையை விட்டு பொழந்துக்கிட்டு இப்படி மேவாக்கில் இப்படி எடுத்து விட்டுனாக்கா கப்பல் வந்துடும். வந்துச்சா? எப்படி? இப்போ என்ன பண்ணுனாக்கா, இந்த இப்படி பத்திரமா வச்சுக்கோ. அங்கே மூலையில தண்ணி ஒண்ணுச்சுல்ல, அதுல கொண்டு போய் விட்டு விளையாண்டுட்டு 6 மணிக்குள்ள பொழுது சாயத்துல வீடு போய் சேர்ந்துடணும். சரியா? வீட்டுல தேடுவாங்க. கிளம்புங்க, போங்க. இது டிவி கேன்னு எழுதுறோம். இந்த சைடு 2026. ஆமா, இங்க வா. இது என்ன இந்த துண்டை போட்டு அலையறீங்க? இது வந்து நம்ம கட்சி ஆபீஸ்ல ஆமா சுரா கண்டுபிடிச்சா. எஸ்கே ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு அவர்னா எம்ஜிஆர், பிடிஆர் தானே. இந்த தடவை பாருங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை எம்ஜிஆர் அண்ணாரு, பிடிஆர் தானே. ஜெயிக்க வேண்டியதானே. ஏய், யாரா அது? யார் அது? அதானே. யாரா அது? பிரஸ் மீட்னு எங்களை வர சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளேயே யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. யார் நீங்க? என்ன தம்பி, என்னையே தெரியலையா? நான் தான் தம்பி, பிரபலமான இயக்குனர் சுந்தர் ஜி. சுந்தர் ஜியா? அது என்னங்க பேரு சுந்தர் ஜி? அது நம்ம எடுத்த படத்தை மக்கள் யாரும் பார்க்கல. சரி, அப்புறம் யோசிச்சு என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் எல்லா படத்துலயுமே ஒரு கில்மா சாங்க வச்சிருது. அப்படியே பொம்பளை பிள்ளைல ஆட விட்டு கிளீவேஜ் தெரியுற மாதிரி அப்படியே டாப் ஆங்கிள் வச்சோன்னு வச்சுங்க பாருங்க. அப்படியே உங்களுக்கே இப்படியே சூத்துது பாருங்க. அப்படி நம்ம படத்தோட கலெக்ஷன்லாம் அள்ளிடுது. அப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாம் கில்மா சுந்தர்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அது கேட்கறது நமக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சா. அதனால அந்த கில்மாவில் உள்ள ஜியை தூக்கி பேருக்கு பின்னாடி சொல்லிவிட்டேன், சுந்தர் ஜி. அப்படியே பசங்க கூப்பிட்டு அது சுந்தர் சி ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்னத்துக்கு பிரஸ் மீட்? அதாவது இந்த பிரச்சாரத்துல என்னை வந்து எல்லாருமே வெளியூருக்காரன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கு மக்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாம். ஓ, அப்ப நீங்க நம்ம ஊரா? நான் வெளியூருக்காரன் தான். புரியல. அப்புறம் எதுக்கு பிரஸ் மீட்? இல்ல தம்பி, நீங்க ஒரு போன் போட்டீங்க இந்த பிரச்சனை அப்படின்னாக்கா அடுத்த 1 மணி நேரத்துல இங்க வந்து நிப்போம் தம்பி. பக்கத்து ஊருன்னு சொல்லுங்க. அதுவும் இல்ல, நான் சென்னை தான் சார்.
ஃபேண்ட் சட்டெல்லாம் போட்டு டீசெண்டாக இருக்கீங்க, இப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க சார். நேரத்துக்கு இப்படி மரியாதை இல்லாமல் புசுக்குன்னு பேசி கொடுங்க. சரி, அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஃபோன் போடுறீங்கன்னு வைங்க, சென்னையில் ஒரு மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் ஏறினாக்கா அண்ணன் வந்து இங்கே இறங்கிடுவோன்னு சொல்ல வரேன் தம்பி. இப்போ எங்கள் ஊரில் ஏதாவது வெட்டு குத்து வாக்கியாவரம் சாராருன்னா நாங்கள் அதெல்லாம் போட்டு உங்களுக்காக உட்காந்துருக்கணும், நீங்கள் பகுமானமாக ஃப்ளைட்லேருந்து இறங்குவீங்க. வேற ஏதாவது விஷயம் இருக்குங்களா? இந்த மத்திய அரசு கொண்டு வர்ற எல்லா திட்டங்களையும் இந்த திமுக அரசாங்கம் வந்து ஃபுல்லாக கெடுத்து போடுறாங்கப்பா, ஃபுல்லாக கெடுத்து போடுறாங்க. அப்படி என்னென்ன திட்டத்தெல்லாம் கெடுத்தாங்க? என்ன தம்பி, இந்த மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, ஆமாம், அங்கே அற்புதமாக மசூதியை உடைக்கும் திட்டம்னு கொண்டு வந்தாங்கப்பா. அதை கொண்டு வந்து அற்புதமான மதக்கலவரங்களை கொண்டு வரலான்னு எவ்வளவு பெரிய அற்புதமான திட்டம். இன்னைக்கு காலைல கூட நீதிமன்றம் காரி துப்பிச்சது. அந்த திட்டத்தை இந்த திமுக கவர்மெண்ட் நின்று மறைச்சு பிடிச்சுப்பா. ஹிந்தி திணிப்பு திட்டம் அது அற்புதமாக கொண்டு வந்து எல்லாரும் இந்திய திணிச்சுலாம் நம்ம பிள்ளைகளுக்குன்னு பார்த்தோம்னா அதையும் இந்த திமுக கவர்மெண்ட் காலி பண்ணிட்டாங்க. சரி, போனா போகுது, ஒரு குலக்கல்வி திட்டமாவது உள்ள கொண்டு வரலாம் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் இல்லை, நீங்கள் வந்து ஃபண்டே கொடுக்க வேணாம், நாங்கள் எங்கள் பிள்ளைகளை படிச்சுக்க வச்சுருவோம்னு சொல்லிட்டு குலக்கல்வி திட்டத்துக்கும் ஒரு ஆப் எடுத்து சொல்லி விட்டாங்க. இப்படியே நம்ம வர்ற எல்லா திட்டத்துக்கும் இவங்க வந்து இப்படி நீங்கள் வேணால் பாருங்களேன். நீங்கள் இந்த ஒன்றிய அரசு கொஞ்சம் பிஜேபியை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதக்கலவரம், ஒரு ஜாதி கலவரம், ஒரு வெட்டுக்குத்து, ஒரு வன்முறை, ஒரு கொலை ரேப்பு, அப்படி நம்ம ஜாலியாக இருக்கலாம் தம்பி. நீங்க வடக்கெல்லாம் போனது கிடையாதா? நீங்க கொஞ்சம் வடக்க போயிட்டு வாங்க, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, பீகார், இப்படி போயிட்டு வாங்களேன். அங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாருங்க. டெய்லி மதக்கலவரம் தான், கழுத்து அறுக்கிறது, கொலை பண்றது, அப்புறம் ஜாலியா ரேப் பண்றது, ரோட்ல ரேப் பண்றது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணு தான் பிஜேபி கவர்மெண்ட்ல. கொஞ்சம் அப்படியே ஒத்துழைச்சு உள்ள விட்டோம்னாக்கா நம்மளும் இந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம்னாக்கா பூரா அந்த அரசாங்கம் கெடுத்து கொடுத்து. இவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறீங்களே, எந்த கட்சி கேண்டிடேட் நீங்க? பிரபலமான புதிய நீதி கட்சிப்பா. நீங்க அடுத்த பிரஸ் மீட்ல ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட. என்ன? அடுத்த பிரஸ் மீட் எதுவும் வச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒண்ணு நீங்க கட்சி மாறிடுங்க, சரி, இல்ல உங்க கட்சி பேரை மாத்திருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நான் மாறுறது சிரமம். ஏன்னா இந்த கட்சியை விட்டு எந்த கட்சியும் என்ன சேர்க்க மாட்டாங்க. சரி, இப்ப பேரை வேணா மாத்திக்கலாம். நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்களே ஒரு சிறப்பான பேரை சொல்லுங்களேன். சிறப்பான, உங்களுக்கு இதுதான் கரெக்ட். புதிய ஜாதி கட்சின்னு வச்சுங்க. புதிய ஜாதி கட்சி, பூஜாகா. அற்புதமா இருக்குப்பா, அற்புதமா இருக்கு, புஜிக்ன்ற மாதிரி இருக்கு. பூஜாகா சூப்பர் தம்பி. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க கட்சி பேரை மாத்திடுறோம். மாத்தாம பிரஸ் மீட் ஈட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, இந்த சைடு இருந்து கேள்வி வராது, செருப்பு தான் வரும். சரி, ஓகே, பேர் தானே மாத்தணும். ப்ரொடியூசர் வந்து கால் வந்து குடிச்சிட்டு இருந்தா ஒரு நிமிஷம். ஜி சொல்லுங்க ஜி. அம்மன்னா கால்ஷீட் கொடுத்துட்டாங்களா? அரண்மனை ஃபைக்கா? சூப்பர் ஜி. என்ன பண்றீங்க? அந்த கிராப் டாப்போட வந்துட்டாங்களா? என்ன ஒரு கிராப் டாப்போட வந்துருக்கா? ஓகே, அந்த டாப் ஆங்கிள் ஷாட் குனிஞ்சா தான் நிற்கிறாங்களா? அப்படியே பிடிச்சி வைங்க. ஒரு மணி நேரத்தில் இப்போ நான் சென்னைக்கு வர்றேன், கேமராமேனோட தான் வர்றேன், அப்படியே நம்ம அந்த அரண்மனை ஃபைக்கான அந்த பாட்டை ஷூட் பண்ணிடுவோம். அதே நான் அந்த குனிஞ்சு ஆடுறது மாதிரி டாப் ஆங்கிள் சூப்பர் கலைக்கிறோம். அதே தான் சூப்பர் தம்பி. நம்ம ஒரு மணி நேரத்தில் இப்போ நம்ம சென்னை போய் ஓகே. ஆமாம், சொல்லிட்டீங்களா? கிளம்பிடலாமா தம்பி? இந்த எலெக்ஷனு தம்பி கலெக்ஷன் தான்ப்பா முக்கியம். தமிழ்னா வெயிட்டிங்க. என்ன நீ விளையாடுறியா நீ? அப்படி ஆடுவாங்க. இந்த ஸ்டெப்பு போட்டுக்க பார்த்துருக்கீங்களா? ஸ்டெப்பு டாப் அங்கே வெயிட்டிங்க, தமிழ்னா வெயிட்டிங். ஓகே, கிளம்பலாமா? மதுரை மக்களே, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் அது தமிழ்னா வெயிட்டிங்கு ஃபார் ஷூட்டிங்கு. ஸோ நாங்கள் கோயிங்கு. நீங்கள் மறந்துடாமல் ஓட்டு போட்டுருங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.